absorb sunlight and prepare the food. This process is called photosynthesis. Photosynthesis, what is the effect? Plants prepare their own food, and this food is stored in either leaves or in roots or in vegetables and in fruits. So we consume those roots, plants, leaves and fruits, and we get energy from whatever plants prepared food. Okay. All of ingredients she needed: carbon and oxygen from the carbon dioxide in the air, hydrogen from the water she slipped, and lots of NH from the sunlight. Let's make sugar. She didn't clear. The carbon dioxide, carbon, oxygen and the hydrogen fit perfectly together. Click, we are got of food. So that's what the plant eats. Pepper questioned. Yes, the sugar gives the plant energy to grow tall and healthy, Grandpa answered. Without photosynthesis, we could not grow the sweet fruit from our grandpa, said Grandpa. Pepper announced, I am glad plants can do photosynthesis. How does giving the plants water and sunlight help them grow? She asked her grandpa, who proudly explained. They used photosynthesis. Photosynthesis. What's that? Pepper asked. Grandpa smiled. Photosynthesis is how plants can make their own food. They start with using the light from the sun. Pepper listened closely. Light from the sun. That sounds like magic. Grandpa laughed. It is in a sun bay. Let me let you a story. High up in a tree on a bright tree lived Claire, the chlorophyll. Claire was small and green and loved sitting in the sunshine. Claire was sleeping in எயித்து படிக்கிறவங்க யாரு? 8th standard. நீங்க எயித்தா? ஆமாங்க சார். 3 girls. அறுவடை செஞ்சுட்டாங்க. எதிரிங்க பாப்போம். பேர் லேகா. Pepper was a little girl who loved to explore outside. She climbed trees, played with the animals, and even said hello to the bugs in the dirt. One day, while helping her grandfather in the garden, she started to wonder,
பெப்பர் வெளியே சுற்றி பார்ப்பதை விரும்பும் ஒரு சிறுமி. அவள் மரங்களில் ஏறினாள், விலங்குகளுடன் விளையாடினாள், மண்ணில் உள்ள பூச்சிகளுக்கு வணக்கம் சொன்னாள். ஒரு நாள் தோட்டத்தில் தன் தாத்தாவுக்கு உதவி செய்து கொண்டிருந்த போது அவள் யோசிக்க ஆரம்பித்தாள். இல்லை எப்படி வந்து பிளான்ஸ் வந்து நமக்கு வேணுங்கிற நம்ம பழம்லாம் சாப்பிட்றோம்ல, காய்கறி சாப்பிட்றோம், அந்த காய்கறிலாம் எங்கேருந்து வருது? பிளான்ஸ்லேருந்து தானே வருது. செடியிலேருந்து தானே நம்ம இது கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாம் நம்ம செடியிலேருந்து தானே பறிக்கிறோம். அந்த செடியிலேருந்து அந்த கத்திரிக்காய் வெண்டைக்காயெல்லாம் எப்படி வருது? அதில் நமக்கு சக்தி இருக்குல்ல. எப்படி அந்த உணவெல்லாம் சேர்ந்து அந்த பிளான்ட்டுக்கு தாவரத்துக்கு உண்டான உணவை வந்து நம்ம அதில் சேர்த்து வைக்கிறது. அதை தான் நம்ம எடுத்து நம்ம சாப்பிட்டு நம்ம பெரியவங்களா போகிறோம். அந்த எப்படி அந்த தாவரம் வந்து தன்னுடைய உணவை தானாக தயாரிக்கிறது. ஒரே தாவரம் மட்டும்தான் தன்னோட உணவை தானாக தயாரிக்க முடியும். அதை எப்படி பண்ணுறதுங்கிறத அவங்க கதை மாதிரி எழுதியிருக்காங்க. புரிஞ்சுதா? எல்லாரும் அதை படிச்சு இது பண்ணி பாருங்க. எஸ் மேம் சொல்லுங்க, கை தட்டுங்க. எஸ் மேம் சொல்லுங்க. Photosynthesis அதோட சுவாசிக்கும் ஆக்சிஜன். தாத்தா தலையை ஆட்டினார். அது ஒளி சேர்க்கையின் முதல் படி. தாவரத்திற்கு ஆற்றலை வழங்குவது எல்லாம் கிளேர் மற்றும் அவரது குளோரோஃபில் குடும்பத்தை பொறுத்தது. இப்போது சர்க்கரையை உருவாக்க வேண்டிய நேரம் இது. இலைகளுக்குள் ஆழமாக கிளேர் தனக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் சேகரித்தாள். காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடில் இருந்து கார்பன் மற்றும் ஆக்சிஜன், அவள் பிரித்த தண்ணீரிலிருந்து ஹைட்ரஜன், சூரிய ஒளியிலிருந்து நிறைய ஆற்றல் சர்க்கரையை உருவாக்குவோம் என்று கிளேர் அறிவித்தாள். கார்பன், ஆக்சிஜன் மற்றும்